உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. பாரிஸ் புறநகர ட்ரோன்சி சோழன் பல்பொருள் வாணிபம் வழங்கும் வாராந்த மலிவு விற்பனை மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மேலும் விலை குறைப்புகளுடன் நடைபெறுகின்றது. அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். இங்கே நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். மே 10ஆம் தேதி வரை மாத்திரமே வாய்ப்பு உள்ளது. விரையுங்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் ட்ரோன்சி. எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள் வாசிப்பவர் நிஷா பீரிஸ். செய்திகளுக்கு முன்னதாக ஒரு விடயம். எம் தமிழ் ஒலி ஊடக செய்திகளை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனாலும் எல்லோருமே இலவச சந்தாதாரர் ஆகவில்லை என்பதனை யூடியூப் அறிய தந்த வண்ணம் உள்ளதாக நிர்வாகம் அறிய தந்துள்ளது. இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அந்த சப்ஸ்கிரிப்ஷனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பணச்செலவும் இதில் வரப்போவதில்லை. இது உங்களின் ஆதரவு. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி செய்திகள். பிரான்சில் சீரற்ற காலநிலை தொடர்கிறது. கடும் காற்று, பெருமழை என்பன பற்றிய எச்சரிக்கையை பிரான்சின் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் விடுத்துள்ளது. பிரான்சின் 55 மாவட்டங்களுக்கு இந்த நிலை எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரெனே அட்லாண்டிக், லாந்து, பரான், மொசெல், le sud-est, Alpes-Maritimes, Drôme, Gard, Centre, Cher, Vaucluse, Bouches-du-Rhône, Var உட்பட பிரெனே ஒரியாண்டால், கொர்ஸ் ஆகிய 55 மாவட்டங்களுக்கும் கடும் மழை, கடும் காற்று தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் சட்டங்கள் மிக கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் அரசாங்கம் மே 4ஆம் தேதி வெளியிட்டுள்ள அரச வர்த்தமானியில் வர்த்தக நிலையங்களில் பொருட்களின் விற்பனை விலை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வணிக நிலையங்களில் பொருட்களின் விலை குறிப்பிடப்பட்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் அந்த பொருளின் சரியான நிறையும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருட்களை கொள்முதல் செய்யும் நுகர்வோர் பார்க்கும் வகையில் விலையும் நிறையும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த அரசாங்க அறிவித்தலில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலை தெளிவாக தெரியும்படியாகவும் பொருளின் நிறை மற்றும் அளவு தெளிவின்றி இருக்கும் நிலையில் அல்லது மறைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் தண்டம் விதிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கு 3000 யூரோக்கள் வரை, பெரிய நிறுவனங்களுக்கு 15,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என அந்த வர்த்தமானி அறிவித்தல் தெரிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் புறநகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்க்கையம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா. இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார். துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். 01 34 53 97 54 அல்லது 06 10 74 27 37. உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற
சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில். ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10. இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன். லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி அட்சய திருத்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள். புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அட்சய திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவல்லரியின் இலவச தங்க நாணயம். ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல். பிரான்சின் வாகனங்கள் தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை எனில் அபராதம் 135 யூரோக்கள் அல்லது 235 யூரோக்கள் அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் புதிய வாகனங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னரும் ஏனைய பழைய வாகனங்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஏனைய வாகனங்கள் அதற்குரிய காலகட்டத்திலும் கண்ட்ரோல் டெக்னிக் எனப்படும் தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்ட நடைமுறையாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது 10% வாகனங்கள் கண்ட்ரோல் டெக்னிக் எனப்படும் தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொள்ளப்படாமல் வீதிகளில் ஓட்டப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ட்ரோல் டெக்னிக் கட்டணம் 75 யூரோக்கள் மட்டுமே. கண்ட்ரோல் டெக்னிக் மேற்கொள்ளப்படாமல் வாகனங்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டால் 135 யூரோக்கள் முதல் 235 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இஸ்ரேலுடன் போரில் ஈடுபட்டுள்ள ஹமாஸ் போராளிகளுடன் சமரச நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. 2 நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொலைபேசி வழியாகவே நடைபெற்றுள்ளது. இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் போராளிகள் தரப்புக்கு இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிகழ்ந்துள்ளதை அடுத்து அதனை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே மேக்ரோன் நெட்டன்யாஹூ பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் சமரச பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நகர்த்தப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் மேக்ரோன் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாஹூவிடம் கேட்டுக்கொண்டதாக எலிசே மாளிகை அறிக்கை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் மார்செய் நகர சபை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பிரான்சின் 2வது பெரிய நகரமான மார்செயை வளப்படுத்துவதில் மேக்ரோன் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கும் நிலையில் மார்செய் நகர சபை தேர்தலில் 2026 குதிக்க உள்ளார் என அந்த தகவல் தெரிவித்திருந்தது. நகர சபை தேர்தல் 2026 நடைபெற உள்ளது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்று சனிக்கிழமையன்று அறிவித்துள்ளார். பிரான்சின் 2வது தலைநகரமான மார்செயை உருவாக்குவதே திட்டம் என்றும் அதையடுத்தே நகரசபை தேர்தலில் மார்செய் நகரில் போட்டியில் ஈடுபட போகின்றார் என்ற கருத்து பரவியிருந்த நிலையில் அந்த செய்திக்கு மேக்ரோன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில்
அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன், 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் ரூய் டு ஃபோபோக் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பிரிட்டன் பலஸ்தீன மருத்துவர் கசான் அபுசிதா அவர்கள் பிரான்சிற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேல் போரில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவிய அறுவை சிகிச்சை நிபுணர் பிரான்ஸ் நாட்டின் செனட் சபையில் பேச திட்டமிடப்பட்டிருந்தது. போர்க்களங்களில் மருத்துவ பணி ஆற்றுவதில் நிபுணத்துவம் பெற்ற பலஸ்தீனிய பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் கசான் அபுசிதா அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவர் காசாவில் போரில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் 43 நாட்கள் காசாவிலேயே தங்கியிருந்தார். மருத்துவர் கசான் அபுசிதா அவர்கள் பிரான்ஸ் செனட் சபையில் உரை நிகழ்த்த இருந்த நிலையில் அவர் பிரான்சிற்குள் உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் கசான் அபுசிதா அவர்கள் ஷார்ல் டி கோல் விமான நிலையத்தில் இருந்து கொண்டு தன்னை பிரான்சிற்குள் நுழைய விடாமல் தடுக்கிறார்கள் என்றும், தான் இன்று பிரெஞ்சு செனட் சபையில் பேச வேண்டும் என்றும் சமூக வலைதளமான எக்ஸில் சனிக்கிழமை அன்று பதிவிட்டிருந்தார். செனட் குழுவின் தலைவரான கியோம் கோந்தாக் அவர்கள் அபுசிதாவை தடுக்கும் முடிவு அவதூறு என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நடவடிக்கையை திரும்ப பெற உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகங்களுடன் தான் பேச உள்ளதாக கூறினார். இருப்பினும் மருத்துவர் அநேகமாக ஐக்கிய ராஜ்யத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்றும் அவர் கூறினார். யுக்ரைன் ரஷ்ய போரில் 1,50,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் மதிப்பிட்டுள்ளது. மாஸ்கோவின் யுக்ரைன் படையெடுப்பினால் 1,50,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக பிரான்ஸ் மதிப்பிட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் ஸ்டெஃபான் செஜோர்னே வெள்ளிக்கிழமை நிகழ்த்திய ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். ரஷ்ய சுயாதீன செய்தித்தாளான நொவாயா கசெட்டா யூரோப் என்ற ஊடகத்திற்கு பேட்டி அளித்த பொழுதே அமைச்சர் செஜோர்னே இதனை கூறியுள்ளார். 3வது ஆண்டாக தொடரும் யுக்ரைன் ரஷ்ய போரில் 5 லட்சம் பேர் ரஷ்ய தரப்பில் காயமடைந்தும் உயிரிழந்தும் உள்ளதாக பிரான்ஸ் மதிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவின் இராணுவ தோல்வி ஏற்கனவே தெளிவாக புலப்படுகிறது. 1,50,000 இறப்புகள் உட்பட 5 லட்சம் ரஷ்ய இராணுவ இழப்புகளை தாங்கள் மதிப்பிடுவதாக அமைச்சர் செஜோர்னே கூறியுள்ளார். போரில் ரஷ்ய தரப்பு உயிரிழப்புகள் குறித்த தகவலை ரஷ்யா வெளியிடவில்லை. யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி பிப்ரவரி மாதத்தில் 1,80,000 ரஷ்ய துருப்புகள் போரில் கொல்லப்பட்டதாக கூறினார். இதேவேளை யுக்ரைனில் சுமார் 4,50,000 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று பிரிட்டன் மதிப்பிட்டுள்ளது. 50,000க்கும் மேற்பட்ட ரஷ்ய இராணுவ வீரர்கள் இறந்ததாக ஏப்ரல் மாதம் BBC தெரிவித்திருந்தது.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 22ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அன்று விடியற் காலையில் ஒரு சிறப்பு இராணுவ நடவடிக்கையை அறிவித்திருந்தார். இது இரத்த களரி போர்க்களமாக மாறியது. இது ரஷ்யாவை மேற்கிலிருந்து தனிமைப்படுத்தியது. சில இராணுவ ஆய்வாளர்கள் யுக்ரைனில் ரஷ்யா ஒரு பெரிய புதிய தாக்குதலை தொடங்கும் என்று நம்புகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் பற்றி பேசுகையில் செஜோனே படையெடுப்பிற்கு எதிராக யுக்ரைனில் பாதுகாப்பிற்கு நிதியளிப்பதற்காக நிதி பயன்படுத்தப்படலாம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த சொத்துக்கள் 2023இல் ஏறத்தாழ 4 பில்லியன் யூரோக்கள் வருவாய் ஈட்டியுள்ளன. யுக்ரைனில் பாதுகாப்பு மற்றும் புனரமைப்பு முயற்சிகளுக்கு நிதி அளிக்க அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என விரும்புவதாக செஜோனி அவர்கள் தெரிவித்திருந்தார். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பாரிஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி, பாரிஸ் புறநகர் காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களிலும் இப்பொழுது உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.